90s காலகட்டத்தில் ரசிகர்களோட கனவு கண்ணியாக வலம் வந்து கெரியர் பீக்கில் இருக்கும்போதே திருமணம் பண்ணிக்கிட்டு கனடாவில் கணவர் குழந்தைகளோட செட்டில் ஆனவங்க தான் நடிகை ரம்பா. நடுவில் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேருமே விவகாரத்து வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் உலா வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற வகையில் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் மனம் திறந்து ரம்பா அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து வெளில பேசுவாங்க. ஆனால் உண்மை என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தான் தெரியும். எங்களுக்குள்ளேயும் சண்டைகள் வந்திருக்கு, பிரிவை நோக்கி யோசிக்க வச்சிருக்கு. ஆனாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்ததுனால தான் எங்கள் கல்யாண வாழ்க்கை இத்தனை வருஷங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. குடும்பத்தில் பிரச்சனை வந்தப்போ தூக்கி போட்டுட்டு நான் நினச்சிருந்தா மறுபடியும் நடிக்க போயிருக்கலாம். ஆனால் அது எத்தனை காலத்துக்கு? குடும்பமும் உறவுகளும் தானே நிரந்தரம். வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. பேசி தீர்த்துக்க இன்றைக்கி பலருக்குமே பொறுமை இல்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை. ஈகோவில் வாழ்க்கையை இழக்கிறாங்க. கணவன் மனைவி உறவுக்கு அடிப்படை பரஸ்பர மரியாதை தான். அந்த மரியாதையும் பொறுமையும் தான் என் கல்யாண வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்கு. பொறுமையாக இருக்க முடியாது, மரியாதை கொடுக்க முடியாதுன்னா கல்யாணமே பண்ணிக்காதீங்க, குழந்தை பெற்றுக்காதீங்க. என்னோட எல்லா ஆசைகளையுமே என்னோட ஹஸ்பண்ட் நிறைவேற்றிட்டு இருக்காரு. என்னை போலவே அவருக்கும் கனவுகள் லட்சியங்கள் இருக்குமேனு ஒரு நாள் தோணுச்சு. அவர்கிட்ட கேட்டபோது அவரோட பூர்வீகமான ஸ்ரீலங்காவில் 10வது மேலே பிள்ளைங்க படிக்க நல்ல ஸ்கூல் இல்லை, அதனால் ஒரு ஸ்கூல் கட்டணும்னு அவர் ஆசைப்பட்டது தெரிஞ்சது. அதை நிஜமாக்குற கனவுல இப்போ அவருக்கு நானும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பெண் இல்லாமல் ஆணோ, ஆண் இல்லாமல் பெண்ணோ வாழ முடியாது. இது ஆண்களுக்கான உலகமோ பெண்களுக்கான உலகமோ இல்லை, மனுஷங்களுக்கான உலகம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் ரொம்ப மனம் திறந்து பேசியிருக்காங்க.